ஸ்ரேயா, இன்னைக்கு டீட்டெயில் எல்லாமே பார்த்துக்கோ. நாளைக்கு என்னென்ன ஒர்க் இருக்கோ அது எல்லாமே இன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணிடு. நாளைக்கு எந்த ஒர்க்கும் வச்சுக்காத. உனக்கும் நிறைய வேலை இருக்கும், சரியா? சார், அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரோட ஃபைல் இன்னும் வாங்கவே இல்லை. அவர் கம்ப்ளீட் பண்ணாரா என்னன்னு கூட எனக்கு தெரியல. நான் இருந்து வாங்கிட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. அந்த ஃபைலை வந்து கூட பார்த்துக்கலாம். அது ஒன்றும் அவ்வளோ அவசரம் கிடையாது. இல்லை சார், அந்த ஃபைலை தான் மெக்னோ கம்பெனி கேட்டிருக்காங்க. அதை கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. என்ன, இந்த மேனேஜர் ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறான்? தேவா, நீங்கெல்லாம் சீக்கிரம் கிளம்புங்கம்மா. நான் போய் அந்த ஃபைலை வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் வேலை இருக்கு, அதையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸ்ரேயா, நீ இவங்களோட போய் கிளம்பிடு. இல்லை சார், நானும் உங்கள் கூட ஃபைல் வாங்கிட்டே வந்துடுறேனே. நீ ஒன்று பண்ணும்மா. என் பையனை கார் எடுக்க சொல்ற. நீங்க எல்லாம் கார்ல போயிடுங்க, சரியா? அப்புறம் பத்திரமா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிரு. ஏதாவது வேணும்னா இம்பார்ட்டன்ஸ்னா எனக்கு கால் பண்ண உடனே. எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காரு. இப்படி ஒரு அப்பா எனக்கு கிடைக்காம போயிட்டாரே. அண்ணா, என்னண்ணா அது? இன்னும் இவங்க வீட்டில் யாரும் கிளம்பல போல. நாம எப்படி போய் சொல்ல முடியும்? கொஞ்சம் சீக்கிரம் வந்தாங்கன்னா தானே ஆகும். கோயிலுக்கு போகணும், அங்கே போகணும்னு நம்ம ஓனர் நம்மளை எவ்வளோ திட்டினாரு. ஆனால் இவங்க பார்க்குறக்கே பெரிய ஆளுக மாதிரி இருக்குண்ணா. நம்மளையெல்லாம் மதிப்பாங்களா? பேசாமல் அவங்க வர வரைக்கும் இங்கேயே நிற்போம். சரி சரி, அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்லாமல் இருக்க முடியுமா? போய் உள்ளே போய் அவங்கள கூட்டிட்டு வா. ஐயோ நானா? நான் எப்படி போகிறது? நீங்கள் தானே என்னை விட சீனியரு. நீங்களே போய் கூட்டிட்டு வாங்க. தம்பி. ஆ சார். என்னப்பா ரொம்ப நேரம் ஆச்சா வந்து? சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இப்போ தான் வந்தோம். சரிப்பா, உள்ள போய் திங்ஸ் எல்லாம் இருக்கும், எல்லாம் எடுத்துட்டு வாங்க. காஃபிக்கு இது ஏதோ குடிக்கணும்னா கூட கேட்டு வாங்கி குடிங்க, சரியா? என்னப்பா, உங்ககிட்ட தான் சொல்றேன், ஏதாவது பதில் பேசுங்க. ஆ ஆ ஆ சரிங்க சார். கிரிஷ், ஸ்ரேயா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைப்பா. எனக்கு முக்கியமான ஃபைல் வாங்க வேண்டிய வேலை இருக்கு. அந்த ஃபைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்காக வாங்கணும். அது இந்த மேனேஜர் எங்க வச்சு தொலைஞ்சான்னு தெரியல. இவனை வேலைக்கு வச்சுட்டு நான் படுற பாடு இருக்குதே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஸ்ரேயாவை பத்திரமா கூட்டிட்டு போ. அங்க கோவிலுக்கு போனதும் அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு ஒரு தடவை பார்த்துக்கோ. அவங்க வேற ரொம்ப முடியாதவங்களாம். ஸ்ரேயா வரலன்னு சொன்னா நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சிருக்கேன். அப்பா, இதுக்காக நீங்களே போகணும்னு என்ன அவசியம் இருக்கு? நான் போய் பார்த்துக்கிறேன். நான் ஃபைல் வாங்கிட்டு அப்படியே நேர கோவிலுக்கு வந்துடுறேன். இல்லப்பா கிரீஷ், நான் உன்னை தாட்டி விடுற மாதிரி இருந்தா அப்பவே தாட்டி விட்டுருப்பேன். உனக்கு தான் தெரியும்ல, இந்த ஃபைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வாங்கிட்டு அப்படியே அங்கே போய் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரையும் பார்த்து டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு அப்படியே நான் கோயிலுக்கு வந்துடுவேன். ஆனா அப்பா. பரவாயில்ல கிரீஷ், நீ எனக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸை பார்த்துக்கும் போது அப்போ தெரியும் இந்த அப்பாவோட சுச்சுவேஷன் என்னன்னு. சரி, நான் சொன்ன வேலையை சரியா செய். பார்த்து பத்திரமா போங்க. அங்கே கோவிலை ரீச் ஆன உடனே எனக்கு ஒரு ஃபோன் அடி, சரியா? ம் சரிப்பா. சார் சார். சரிதான், இங்கே வீட்லேயே ஒருத்தரையும் காணோம். இவங்க பேக்கிங்லாம் முடிச்சிருப்பாங்களா? இவங்க எப்போ கிளம்பி நாம் எப்போ அங்கே போய் ரீச் ஆகிறது? என்னப்பா, வீட்டுக்குள்ளே எல்லாம் வருவீங்களா? வெளியவே நிற்க வேண்டியதானே? நாங்களே எல்லாம் கிளம்பிட்டு வருவோம்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? பாத்தி அந்த நெட்ட கொக்கணுக்குள்ள இருக்கட்டும் இருக்கட்டும். இல்லை சார், சந்திரசேகர் சார் தான் சொன்னார் உள்ள திங்ஸ் எல்லாம் இருக்கும், போய் எடுத்துட்டு வாங்கன்னு. அதுக்காக தான் வந்தோம். சரிதான், எங்க மாமா சொன்னார்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? முதல்ல வெளியே போங்க, நாங்களே எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வரோம். அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுக்குவீங்களா? கொஞ்சம் கூட நாகரிகம் தெரியாதா? இப்படிதான் வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி உள்ள நீங்க பாட்டுக்கு வந்துருவீங்களா? இத கூட ஒரு ஆள் சொல்லணுமா என்ன? உங்க முதலாளி இதெல்லாம் சொல்லி விடல? என்ன அந்த ஆளுக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. சாரி சார், நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறோம், நீங்கள் கிளம்பி வாங்க. இந்தாங்க, இதை கொண்டு போய் வைங்க. மற்றதெல்லாம் பேக் பண்ண உடனே நான் ஒவ்வொன்றா கொண்டு வந்து தரேன். என்ன அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? பேக்கெல்லாம் கொண்டு போய் வைங்க. இன்னும் பேக் இருக்கு, நான் எடுத்துட்டு வந்து தரேன். என்ன நினைச்சிட்டு இருக்கான் இந்த ஆளு? இந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிறக்கோசரம் இப்ப பண்றதெல்லாம் நம்ம தாங்கிட்டே இருக்கணுமா? கொஞ்சம் கூட நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறான். நான் தான் இவனை வீட்டுக்குள்ள இருந்து எதுவும் எடுத்துட்டு போகாதேன்னு சொல்றேன். அவங்ககிட்டயே வேணுனே கொண்டு வந்து கொடுக்குறான். எல்லாம் எங்க மாமா கொடுக்குற இடம். இந்தாண்ணா, இந்த பேக்கையும் சேர்த்து எடுத்துட்டு போயிருங்க.
பேசாம நம்மளுதையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கலாமோ. நாம இங்கிருந்து அங்க தூக்கிட்டு போறதுக்கு இவனுங்களே தூக்கிட்டு போயிருப்பானுங்க. நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என்னை விட வயசுல மூத்தவர் தான். ஆனா யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிற நாகரிகம் தெரிய மாட்டேங்குதே. அது சரி, என்னதான் இருந்தாலும் அங்க ஒண்ணு இல்லைன்னு இங்க வந்தவங்க தானே. எல்லாம் அப்படிதான் இருக்கும். எல்லாம் எத்தனை நாளைக்கு இந்த திமிரு பேச்சு பேசிட்டு இருப்ப? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பல. பார்த்துக்கிட்டே இரு. டேய், கொஞ்ச நேரம் சும்மா தான் இரேன். ஏன்டா இப்படி குறும்பு பண்ணிட்டே இருக்க? சித்தி, டான்ஸ் சூப்பரா இருக்கா? இங்க பாரு, நான் எப்படி ஜம்ப் பண்றேன் பாரு. ஜாலியா இருக்கு, ஜாலியா இருக்கு. டேய் தங்கம், நீ ஜம்ப் பண்ணா பரவாயில்ல. எங்கால கீழே இது விழுந்துடாதடா. உங்க அம்மாட்ட என்னால் திட்டு வாங்க முடியாது. சித்தி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க அம்மா தெரியாம நான் எத்தனை தடவை இப்படி ஜம்ப் பண்ணிருக்கேன். அதெல்லாம் நான் உள்ள மாட்டேன் சித்தி. எங்க அம்மாட்ட நான் உளுந்தாலும் நீ சொல்லாத. அது சரி. டேய், இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாம போச்சுடா. 2 பேரும் நல்லா மாட்டிக்கிட்டோம் போ. அண்ணி வாங்க வாங்க, நீ உட்காருங்க. அண்ணி, எப்போ வந்தீங்க? எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. நான் உங்கள் மேலே எவ்வளோ கோவமாக இருந்தது தெரியுமா? ஆனால் இப்போ உங்களை பார்த்த சந்தோஷத்தில் எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. அட, கல்யாண பொண்ணு என் மேலே எது கோவப்படணும்? சொல்ல போனால் நான் தான் உன் மேலே கோவப்படணும். நீ வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை பாத்தியா? அட்லீஸ்ட் கல்யாண பத்திரிக்கை கொடுக்கவாது வருவேன்னு சஞ்சய் சொல்லிட்டு இருந்தாரு. அதுவும் ஃபோன்லேயே மேடம் இன்வைட் பண்ணிட்டீங்க. என்னதான் இருந்தாலும் எனக்கு உன் மேலே கோவம் இருக்க தான் செய்யுது. ஆமாம் தேவா, கனி கேட்குறது நியாயம் தானே? பதில் சொல்லு. ஓஹோ, ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டீங்களா? ஆமாம், எங்கள் அண்ணன் நீங்கள் சஞ்சய் அண்ணாவை காணோம். உங்கள் அண்ணன் வராருப்பா, கார் நிறுத்திட்டு வரேன்னு சொன்னார். தேவா, அண்ணா எப்படி இருக்கீங்க? ஏன் எனக்கு ஃபோனே பண்ணலை? நல்லா இருக்கேன் தேவா. எங்க உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். உனக்கு தான் தெரியும்ல, கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக போச்சுமா. ஆனால் உன் கல்யாணத்துக்கு நான் 1 வாரம் லீவ் போட்டிருக்கேன். அதனால நீ எதை பற்றியும் கவலைப்படாத. உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் உன் அண்ணன் உன் கூடவே இருப்பான், உனக்கு சப்போர்ட்டா. சந்தோஷம் தானம்மா? யாருக்குன்னா இந்த குடுப்பனை வரும்? எல்லாத்துக்கும் அண்ணன் இல்லைங்கிற ஏக்கம். அப்படி இருந்தாலும் இதை பண்ண மாட்டேங்கிறான் அதை பண்ண மாட்டேங்கிறான்னு ஏக்கம். ஆனால் எனக்கு 1க்கு 2 அண்ணன் இருக்கீங்க. 2 பேரும் என் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்த மாட்டீங்களா என்ன? எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாண்ணா. வெண்ணிலா, வெண்ணிலா, இன்னும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்ல. வா, வந்து எல்லாம் எடுத்து வை. என்னங்க நீங்கள்? அதான் ஆளுக இருக்காங்கல்ல, ஜாஸ்மின் இருப்பா, அவள் எல்லாம் எடுத்து வைப்பா. கொஞ்ச நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோமே. இப்போ தான் என் ஃப்ரெண்டு கனி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன். அவட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரனே. அது சரி, பேசுறது நீ எப்போ வேணா பேசலாம். ஆனால் வேலை இருக்குல்லம்மா. நம்ம வீட்டு கல்யாணத்தில் நம்ம தானே இல்லை எடுத்து வைக்கணும். அது மட்டும் இல்லை, அங்கே உங்கள் மாமா பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆளை வச்சுக்கிட்டு சபா, பாவம் எங்கள் மாமனார். எப்படி தான் அவரை எல்லாம் வச்சு சமாளிக்கிறாருன்னு தெரியல. சரி, நீயும் வா. ராதா ஒருத்தி கஷ்டப்பட்டுட்டு இருப்பா, நீயும் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணு. சரி சந்தோஷ், நானும் வரேன். நானும் வந்து எடுத்து வைக்க வேண்டியதில் எடுத்து வைக்கிறேன். அப்புறம் வெண்ணிலா, வெண்ணிலா, உங்க சித்திட்டே சொல்லிடு என்னென்ன எடுத்து வைக்கணுமா எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லி. அப்புறம் தேவையில்லாம போகல அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. நான் எப்படி சொல்கிறது? சித்தி முதல்லையே என்கிட்ட மூஞ்சியை காட்டுறாங்க. சந்தோஷ், நீங்களே சொல்லிடுங்க. அப்பா வேற வீட்டில் இல்லை. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சித்திட்ட பேசுறக்கு. அது சரி, ராதா விஷயத்திலேயே பெரிய பிரச்சனை வந்தது. உனக்கு ஞாபகம் இருக்கா? அதில் நானும் ஒரு ஆள் தாமா. என்னால எல்லாம் உங்க சித்திட்ட பேச முடியாது. வேணா நீயாச்சு உங்க சித்தியாச்சு என்னமோ பண்ணுங்க.